Good morning students. Animal Kingdom அப்படின்ற சாப்டர் பார்த்துட்ருக்கோம். Animals which do not possess notochord are called as invertebrates or non-chordates அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதில் 9 ஃபைலம் ஆர்டர்ஸ் இருக்குது. ப்ரீவியஸ் செஷனில் நம்ம ஃபஸ்ட்டு 4 ஃபைலம் ஆர்டர்ஸ் பற்றி எலாபரேட்டடாக பார்த்துட்டோம். இந்த செஷனில் நம்ம ஃபைலம் நெமத்தலிம்தஸ், ஃபைலம் அனலிடா, ஆர்த்ரோபோடா அண்ட் மொலஸ்கா அப்படின்னு 4 ஃபைலம் ஆர்டர்ஸ் பற்றி எலாபரேட்டடாக பார்க்க போகிறோம். ஓகே, தென் ஃபைலம் ஆஸ்கல்மின்தஸ். Ascalminthus means what? In Greek, ask means cavity, helminthus means worms. Okay, previously Ascalminthus are called as the Nematoda or Nemathalimthus. This phylum is now named as the Ascalminthus. அதாவது இதை முன்னாடி நெமட்டோடாஸ் ஆர் நெமத்தலிம்தஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ இதை ஆஸ்கல்மின்தஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. Ascalminthus are bilaterally symmetrical. Already you know the meaning of bilateral symmetrical. The body halves divided into 2 equal halves is called as the bilateral. Then triploplastic means what? It have a 3 germ layers, that is ectoderm, endoderm and mesoderms. இந்த மாதிரி 3 germ layers இருக்கிறதுனால அதை triploplastic அப்படின்னு சொல்கிறோம். இந்த body cavity is pseudocoelom. What is the meaning of pseudocoelom? False body cavity. ஓகேங்களா, இதுக்கு வெரி குட் எக்ஸாம்பிள் நம்ம ரவுண்ட் வார்ம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆஸ்கல்மின்தஸ்க்கு இன்னொரு நேம் இருக்குது, என்னது? ரவுண்ட் வார்ம். ஏன் அப்படின்னா இந்த பாடி ஆஃப் திஸ் வார்ம் இஸ் சர்க்குலர் இன் கிராஸ் செக்ஷன். இதை கிராஸ் செக்ஷன் பண்ணி பார்க்கும்போது இதனுடைய பாடி வந்து சர்க்குலராக இருக்கும். அதனால் இதுக்கு பேர் ரவுண்ட் வார்ம்ஸ் ஆர் உருளை புழுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. Then pseudocoelom means what? False body cavity. Then அடுத்து they exhibit as free living soil forms or as a parasites. இது வந்து என்ன பண்ணும், நிலத்தில் வந்து ஃப்ரீயாகவும் சர்வே பண்ணும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம பிளாட்டிஹெல்மின்தஸ் பார்த்தோம்ல, அது மாதிரி இது வந்து என்ன பண்ணும், பேரசிட்டிக் மோட் ஆஃப் லைஃப், ஒட்டுண்ணி வாழ்க்கையும் இது வந்து என்ன பண்ணும், அக்கர் பண்ணும். சரிங்களா. ஏதாவது ஒரு ஹியூமன் பீயிங்ஸோட பாடியில் கூட ஹோஸ்ட்டாக இருந்துட்டு அவங்களுக்கு டிசீஸை காஸ் பண்ணக்கூடிய வார்ம்ஸ் எல்லாமே இந்த ஃபைலம் ஆஸ்கல்மின்தஸ் கேட்டகரியில் வர்றாங்க. இந்த பாடி இஸ் ரவுண்ட் அண்ட் பாயிண்டட் அட் போத் ends. see the picture. இதனோட பாடி எப்படி இருக்குது அப்படின்னா ரவுண்டடாக இருக்குது. 2 எண்ட்லையும் ஆன்டீரியர் அண்டு போஸ்டீரியர் எண்டில் பாயிண்டடாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தென் அடுத்து இட் இஸ் அன்செக்மெண்டட். இதனோட பாடியில் எந்த டிவிஷனும் இருக்காது. அண்ட் கவர்டட் பை எ தின் கியூட்டிக்கல். இதனோட பாடியை லேஸான கியூட்டிக்கல் அப்படின்ற ஃபார்மட் வெளியில் வந்து என்ன பண்ணியிருக்கோம், கவர் பண்ணியிருக்கோம். இந்த பாடி எப்படி இருக்கும், அன்செக்மெண்டடாக இருக்கும் அண்ட் கவர்டட் பை எ டிரான்ஸ்பரண்ட், சரிங்களா, ப்ரொடக்டிவ் கொலாஜினியஸ் லேயர் கால் த கியூட்டிக்கல். இதனோட பாடியை வெளியில் லைட்டாக தின்னான கியூட்டிக்கல் அப்படின்ற கொலக்கொலப்பு வளவளப்பு பொருட்களான ஒரு ஃபார்மட் சரௌண்ட் பண்ணியிருக்கும். பேசிக்காக நம்ம வார்ம்ஸை பார்த்தோம் அப்படின்னா வெளியில் அப்படியே ஆயிலியாக ஜெல்லியாக கொலக்கொலன்னு இருக்கும் பார்த்தீங்களா, அதை தான் கொலாஜினியஸ் லேயர். அதுக்கு பேர் தான் வந்து என்னது, கியூட்டிக்கல். ஓகேங்களா. செக்ஸஸ் ஆர் செப்பரேட்டட். ஓகே, இதில் வந்து மேல் அண்டு ஃபீமேல் அப்படின்ற செப்பரேஷன் இருக்குது. தட் மீன்ஸ் செக்ஸுவல் டைமார்ஃபிசம் இஸ் சீன். வெளிப்புற தோற்றத்தில் மேல் அண்டு ஃபீமேல். see the picture. இது வந்து என்னது மேல், இது வந்து என்னது ஃபீமேல். பாருங்கள், ஃபீமேல் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா செக்ஸஸ் வந்து மேல் அண்ட் ஃபீமேல் செக்ஸுவல் டைமார்ஃபிசம் இஸ் சீன் சொல்லிட்டேன். ஃபீமேல்ஸ் ஆர் லாங்கர் தென் த மேல்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம், ஃபீமேல் வந்து பெருசாக இருக்கும், மேல் வந்து குட்டியாக இருக்கும். பெண் புழு வந்து நீளமானதாகவும் ஆண் புழு வந்து சின்னதாகவும் இருக்கும். ஓகேங்களா. தென் அடுத்து பாருங்கள், நெக்ஸ்ட் ஒன், the most common diseases. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டம், அதில் பார்த்தீங்கன்னா ரெனட் கிளான்ஸ் அப்படின்னு ஒரு கிளான்ஸ் இருக்குது. இப்போ நம்ம பிளாட்டிஹெல்மின்தஸ்க்கு பார்க்கும்போது ஃப்ளேம் செல்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல, அதே மாதிரி ஆஸ்கல்மின்தஸோட எக்ஸ்க்ரீட்டரி ஆர்கன் சிஸ்டம் என்ன கன்சிடர் பண்ணியிருக்கு அப்படின்னா ரெனட் கிளான்ஸ் அப்படின்றத கன்சிடர் பண்ணியிருக்கு. ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், the most common diseases caused by nematodes in human beings. பேசிக்காகவே நெமட்டோட்ஸ் ஹியூமன் பீயிங்ஸுக்கு முக்கியமான கடுமையான நோய்களை வந்து என்ன பண்ணுது, ஏற்படுத்துது. அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எலிஃபண்ட் டயாசிஸ் அண்டு அஸ்காரிசிஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஆஸ்கல்மின்தஸ்க்கு எக்ஸாம்பிள் அஸ்காரிஸ் அண்டு உச்சேரியா அப்படின்ற நிறைய வார்ம்ஸ் இருக்குது. இதில் 2 வார்ம்ஸ் நமக்கு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம், ஃபைலம் ஆஸ்கல்மின்தஸ். இந்த ஆஸ்கல்மின்தஸை முன்னாடி நெமட்டோட்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா. தென் இதனோட பாடியை கிராஸ் செக்ஷன் பண்ணி பார்க்கும்போது இது ரவுண்டாக இருக்கிறதுனால இதுக்கு பேர்
பேர் ரவுண்ட் வார்ம். இது பயலாட்ரலி சிமெட்ரிக்கல். இதனோட பாடியை 2 ஈக்குவல் ஹால்ஃப்ஸாக பிரிச்சிடலாம். ட்ரிப்ளோபிளாஸ்டிக்னா 3 ஜெர்ம் லேயர்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இதில் ஃபால்ஸ் பாடி கேவிட்டி இருக்குது. அதனால் இது சூடோசிலோம். இது ஃப்ரீயாகவும் இருக்கும், பேராசிட்டிக் மோட்லேயும் இருக்குது. ஓகேங்களா? தென் இதனோட பாடி ரவுண்டடாகவும் 2 முனையிலையும் பாயிண்டடாக இருக்குது. இதனோட பாடியை கொலாஜினியஸ் லேயராலான கியூட்டிக்கல் சரௌண்ட் பண்ணியிருக்கு. தென் இதில் செக்ஸுவல் டைமார்ஃபிசம் இருக்குது. மேல் அண்ட் ஃபீமேல்ன்ற செப்பரேஷன் இருக்குது. பெண் புழுக்கள் ஆண் புழுக்களை விட நீளமானதாக இருக்குது. ஓகேங்களா? இந்த வார்ம்ஸ் மேக்ஸிமம் ஹியூமன் பீயிங்ஸ்க்கு வந்து கடுமையான நோய்களை வந்து என்ன பண்ணுது, ஏற்படுத்துது. அதுக்கு எக்ஸாம்பிள் எலிஃபென்டையாசிஸ் அண்டு அஸ்காரிசிஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு இதில் வரக்கூடிய அந்த அஸ்காரிசிஸ் அப்படின்ற வார்ம் பார்த்திங்கன்னா அதனோட ஃபர்டிலைசேஷன் வந்து இன்டர்னலாக தான் நடக்கும். தட் மீன்ஸ் மேல் அண்ட் ஃபீமேல் அப்படின்ற செப்பரேஷன் இருக்கிறதுனால ஃபர்டிலைசேஷன் இன்டர்னல். ஃபர்டிலைசேஷன்னா என்ன? மேல் கேமிட் அண்ட் ஃபீமேல் கேமிட் ஃபியூஸ் ஆகி ஜைகோட்டை ஃபார்ம் பண்ணக்கூடிய ப்ராசஸ்க்கு பேர் தான் ஃபர்டிலைசேஷன். ஓகேங்களா? இந்த அஸ்காரிசிஸ் அப்படின்ற வார்ம் என்ன பண்ணுது, ஓவிபெரஸ். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஓவிபெரஸ் அப்படின்னா எக் லேயிங் கெப்பாசிட்டியை தான் நம்ம ஓவிபெரஸ் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம ஃபர்தராக அடுத்து பார்க்கக்கூடிய ஃபைலம் ஆர்டர்ஸ்க்கு ஓவிபெரஸ் அப்படின்றதுக்கான மீனிங் உங்களுக்கு தெரியணும். See that இப்போ ஓவிபெரஸ் அண்ட் விவிபெரஸ் அப்படின்னு லோயர் கிளாஸஸ்லேருந்து படிச்சிருப்பீங்க. ஓவிபெரஸ்னால் எக் லேயிங், விவிபெரஸ்னால் கிவ் பர்த் டு யங் ஒன்ஸ். ஸோ இந்த ஃபைலம் ஆஸ்கல்மின்தஸில் வரக்கூடிய அஸ்காரிஸ் அப்படின்ற வார்ம் என்ன பண்ணுது, எக் லேயிங் கெப்பாசிட்டியோடு இருக்குது. தட் இஸ் கால்ட் as the oviparous. See that picture. Oviparous species are those in which embryos develop in eggs outside the parent's body. முட்டை போடக்கூடிய உயிரினங்களை தான் நம்ம ஓவிபெரஸ் அப்படின்னு சொல்கிறோம். மோஸ்ட் இன்வெர்டிபிரேட்ஸ், முக்கியமாக இன்வெர்டிபிரேட்ஸ் எல்லாமே என்ன பண்ணுது, எக்லேயிங் கெப்பாசிட்டியோடு தான் இருக்குது. சர்டின் வெர்டிபிரேட்ஸும் எக்லேயிங் கெப்பாசிட்டியோடு இருக்குது. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் ஃபிஷ்ஷு, ஆம்பிபியன், ரெப்டைல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? தென் பாருங்கள், all birds and few mammals are the oviparous. இது நம்ம வந்து கார்டேட்ஸ் படிக்கும்போது எலாபரேட்டடாக பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ மிஸ் என்ன சொல்லிகிட்டு இருக்கேன், அஸ்காரிசிஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா உருளைப்புழு. சரிங்களா? அஸ்காரிஸ் லம்ப்ரிகாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன் இருக்குது. இது எக் லேயிங் கெப்பாசிட்டி இருக்குது. இந்த எக் லேயிங் கெப்பாசிட்டிக்கு பேர் ஓவிபெரஸ். அடுத்து இந்த அஸ்காரிஸ் லம்ப்ரிகாய்ட்ஸ் தான் அஸ்காரிசிஸ் அப்படின்ற டிசீஸை வந்து என்ன பண்ணுது, காஸ் பண்ணுது. ஓகேங்களா? அஸ்காரிசிஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா இது வந்து ஒரு இண்டஸ்ட்ரினல் பேரசைட். நம்ம குடலுக்குள்ளே ஒட்டி நமக்கு வந்து எண்டோ பேரசைட். எண்டோனா இன்டர்னலில் ஒட்டி நமக்கு வந்து என்ன பண்ணுது, காமனாக டிசீசஸ் அஸ்காரிசிஸ் அப்படின்றத காஸ் பண்ணுது. இது கண்டாமினேட்டட் ஃபுட் அண்ட் வாட்டர் மூலமாக நம்மளோட பாடிக்குள்ளே என்ட்ரி ஆகுது. சில்ட்ரன்ஸ் வந்து பிளேயிங் இன் த கண்டாமினேட்டட் சாயில் ஆர் ஆல்சோ ப்ரோன் டு ஹேவ் chances of transfer of egg from hand to mouth. குழந்தைகள் வந்து மண்ணில் விளையாடும்போது அதில் இருக்கக்கூடிய இந்த புழுக்களோட எக்ஸ் வந்து அதை அவங்க கையில் தொட்டு மூக்குலேயோ வாயிலையோ வைக்கும்போது அதன் மூலமாக வாய் வழியாக இது வந்து என்ன பண்ணிடுது அப்படின்னா அவங்க உடம்புக்குள்ளே போய் டெவலப் ஆகி அவங்களுக்கு டிசீசஸை காஸ் பண்ணுது. ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன் வந்து மிஸ் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு அஸ்காரிசிஸ் பற்றி பார்த்துட்டோம். அடுத்து எலிஃபென்டையாசிஸ். சரிங்களா? அஸ்காரிசிஸ் அப்படின்ற டிசீஸை காஸ் பண்ணுறது அஸ்காரிஸ் லம்ப்ரிகாய்ட்ஸ் அப்படின்ற ஒரு ரவுண்ட் வார்ம். அடுத்து எலிஃபென்டையாசிஸ் இதை காஸ் பண்ணுறது உச்சேரியா பேன்கிரிஃப்ட் அப்படின்ற ஒரு ரவுண்ட் வார்ம். உச்சேரியா பேன்கிரிஃப்ட் அப்படின்னா என்ன, எலிஃபென்டையாசிஸ்னால் என்ன அப்படின்னா யானைக்கால் வியாதி அப்படின்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. தென் இந்த எலிஃபென்டையாசிஸை காஸ் பண்ணக்கூடிய அந்த ஸ்பீசிஸ் தான் ஃபிலேரியல் வார்ம். இது காஸ் பண்ணக்கூடிய டிசீஸ் தான் என்னது அப்படின்னா எலிஃபென்டையாசிஸ். ஓகே? தென் இது எங்கே இருக்கும் அப்படின்னா நம்மளோட பாடியில் லிம்பாட்டிக் சிஸ்டம் இருக்குது. இந்த லிம்பாட்டிக் வெசல்ஸை பூராமே, லிம்பாட்டிக் வெசல்ஸ் அண்ட் லிம்ப் நோட்ஸ் இதை பூராமே என்ன பண்ணிடும், இந்த வார்ம்ஸ் வந்து என்ன பண்ணிடும், பிளாக்கேஜிங் பண்ணிடும். பாருங்களேன், see the picture, எலிஃபென்டையாசிஸ். பாருங்களேன், இந்த எக்கு எப்படி இருக்குது, இந்த லெக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெக்கு ஃபுல்லுமே என்ன பண்ணுது, அந்த ஃபிலேரியல் வார்ம் அந்த லெக்கில் இருக்கக்கூடிய லிம்ப் நோட் அண்ட் லிம்ப் வெசல்ஸை வந்து என்ன பண்ணிடுது, பிளாக் பண்ணி அதில் வந்து என்ன பண்ணிடுது, அதிகமாக ரீப்ரொடக்ஸ் பண்ணி க்ரோத் ஆயிடுது. ஓகேங்களா? இது வந்து இந்த உச்சேரியா, இந்த ஃபிலேரியல் வார்ம் அதனோட லைஃப் சைக்கிளை கம்ப்ளீட் பண்ணணும்னா அதுக்கு 2 ஹோஸ்ட்டு தேவை. என்னது, ஒன்று வந்து ஹியூமன் பீயிங், இன்னொன்று வந்து ஃபீமேல் க்ளூக்ஸ் மஸ்கிட்டோ. இந்த மஸ்கிட்டோ கடிக்கிறதுனால இந்த ஃபிலேரியல் வார்ம் நம்மளோட பாடிக்குள்ளே என்ட்ரி ஆகி நமக்கு எலிஃபென்டையாசிஸ் அப்படின்ற டிசீஸை காஸ் பண்ணுது. இந்த வார்ம் வந்து நம்ம லிம்பாட்டிக் சிஸ்டத்தை பிளாக் பண்ணி அதில் இன்ஃப்ளமேஷனை வந்து என்ன பண்ணுது, காஸ் பண்ணுது. அந்த டிசீஸ்க்கு பேர் தான்
எலிஃபண்டயாசிஸ். ஓகேங்களா? எலிஃபண்டயாசிஸ்னால் யானைக்கால் வியாதி. இது என்னது ஃபிலேரியல் வார்ம் அப்படின்ற ஒரு வார்ம்னால் காஸ் ஆகுது. அதனோட சயின்டிஃபிக் நேம் தான் உச்சேரியா பேன்கிரிஃப்ட். இந்த வார்ம் அதனோட லைஃப் சைக்கிளை கம்ப்ளீட் பண்ணணும்னா 2 ஹோஸ்ட் தேவை. ஒரு ஹோஸ்ட் ஹியூமன் பீயிங், ஒரு ஹோஸ்ட் க்ளூக்ஸ். ஹையர் கிளாஸஸில் இதை பற்றி எலாபரேட்டடாக படிக்கலாம். இந்த ஃபிலேரியல் வார்ம் என்ன கெப்பாசிட்டி உடையதாக இருக்குது அப்படின்னா ஓவோ விவிப்பரஸ் இன் நேச்சர். நம்ம ஓவிப்பரஸ்னால் நமக்கு என்னன்னு தெரியும், விவிப்பரஸ்னால் என்னன்னு தெரியும். ஓவோ விவிப்பரஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா see that in ovoviviparous species, embryos develop within the mother's body, but they depend entirely on the yolk sac of their eggs. The egg do not receive any additional nutrients from the mother. இப்போ விவிப்பரஸ் கேரக்டர் பாதி இருக்குது, ஓவிப்பரஸ் கேரக்டர் பாதி இருக்குது. ஓவிப்பரஸ்னால் என்ன? எக் லேயிங். விவிப்பரஸ்னால் என்ன? கிவ் பர்த். இந்த ஓவோ விவிப்பரஸ்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா மதரோட அந்த உம்புக்குள்ளே இருக்கும்போது அது வந்து எக்காக தான் இருக்கும், பிளாசண்டாலாம் இருக்காது. எக்லேருந்து நரிஷ்மெண்ட்டை எடுத்துக்கிறோம். நம்மள மாதிரி பிளாசண்டல் ஃபார்மேஷன்னா இருக்காது. ஆனால் எக்கு வந்து மதரோட பாடிக்குள்ளே கேட்சப் ஆகி யங் ஒன்றை வந்து என்ன பண்ணிடும்? ரிலீஸ் பண்ணிடும். ஸோ ஓவா அப்படின்றது என்ன? எக்கு. அப்போ மதரோட அந்த யூட்ரஸ்குள்ளே அந்த எம்ப்ரியோ வந்து என்ன பண்ணும்? முட்டை வடிவத்தில் இருக்கும். அதுக்கு பிளாசண்டாலாம் இருக்காது. முட்டையிலிருந்தே அதுக்கு தேவையான உணவை எடுத்துக்கிறோம். ஆனால் அந்த எக்கு ஓவிப்பரஸ்னால் வெளியில் வந்து ரேப்சர் ஆகும். இது வயிற்றுக்குள்ளேயே ரேப்சர் ஆகி என்ன பண்ணும்? யங் ஒன்றை வயிற்றுலேருந்து வெளியில் கொண்டு வரதுனால அது வந்து என்ன பண்ணுது? விவிப்பரஸ். ஸோ இந்த மாதிரி கேரக்டர் இருக்கிறது தான் ஓவோ விவிப்பரஸ்ன்னு சொல்கிறாங்க. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த யங் எய்தர் ஹேட்ச் வித்தின் த மதர்ஸ் பாடி. என்னது? மதர்ஸ் பாடிக்குள்ளேயே முட்டை வெடித்து யங் ஒன் வந்து என்ன பண்ணிடும்? வெளியில் வந்துடும். ஆர் ரிலீஸ்ட் இமீடியட்லி பிஃபோர் கேட்சிங். முட்டை வெடித்த உடனேயுமே மதர்ஸோட பாடிக்குள்ளே இருந்தே யங் ஒன் வந்து என்ன ஆயிரும்? ரிலீஸ் ஆயிரும். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து என்ன அப்படின்னா ஃபிஷஸ், ஷார்க்கு, தென் சர்டைன் ஸ்னேக் வெரைட்டி கூட எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஸ்பெசிஃபிக்காக இந்த உச்சேரியா வார்ம், ஃபிலேரியல் வார்மும் ஓவோ விவிப்பரஸ் அப்படின்ற கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சரை எக்ஸிபிட் பண்ணுது. இதில் வரக்கூடிய இந்த அஸ்காரிசிஸ் அப்படின்ற ரவுண்ட் வார்ம், அதனோட சயின்டிஃபிக் நேம் அஸ்காரிசிஸ் லம்ப்ரிகாய்ட். அண்ட் இதில் நிறைய வார்ம்ஸ் இருக்குது. பின் வார்ம், என்ட்ரிஃபியஸ் வெர்மிகுலாசிஸ் இருக்குது, உச்சேரியா பேன்கிரிஃப்ட்ன்ற ஃபிலேரியல் வார்ம் இருக்குது, ஹூக் வார்ம் இருக்குது. ஓகேங்களா? இதில் ஸ்பெசிஃபிக்காக ரெனட் கிளாண்ட் எக்ஸ்கிரீட்டரி ரோலை ப்ளே பண்ணுது. ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன் இந்த ஃபைலம் நெமட்டோடாவில் வரக்கூடிய இந்த வார்ம்ஸ் எல்லாமே ஹியூமன் பீயிங்ஸுக்கு கடுமையான நோய்களை வந்து என்ன பண்ணுது? ஏற்படுத்துது. ஓகேங்களா? தென் அடுத்து நம்ம நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய ஃபைலம் ஆர்டர் ஃபைலம் அன்னலிடா. ஓகேங்களா? அன்னலிடா அப்படின்னாலே லாட்டினில் ஆனுலஸ் அப்படின்னா ரிங்கு, தென் ஈடியஸ்னா ஃபார்ம். ஓகேங்களா? செக்மெண்டட் வார்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்ட அமைப்பை உடைய புழுக்கள். அனலீட்ஸ் வேர் த ஃபஸ்ட் செக்மெண்டட் அனிமல்ஸ் டு எவால்வ். முதலாக ஒரு வார்ம்ஸோட பாடியில் செக்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னாலே அது அனலீட்ஸ் தான். தே ஆர் அக்வாட்டிக் ஆர் டெரஸ்ட்ரியல். இது நீரிலும் இருக்கும், நிலத்திலும் இருக்கும். சம்டைம்ஸ் இது வந்து ஃப்ரீ லிவிங்காகவும் இருக்கலாம். சர்டைன் ஃபார்மட் பேரசிட்டிக், ஒட்டுண்ணி வாழ்க்கையும் இது வந்து என்ன பண்ணலாம்? எக்ஸிபிட் பண்ணலாம். ஓகேங்களா? தென் வாட் இஸ் த மீனிங் ஆஃப் அனலீட்ஸ்? Segmented worms. Okay, then these are bilaterally symmetrical. Already you know the meaning. Bilateral means what? The body is divided into 2 equal halves. Then triploplastic, ectoderm, endoderm and mesoderm, the 3 germ layers are there. First true coelomate animals. ட்ரூ சீலோம்ஸ், பாடி கேவிட்டி, கட்டுக்கும் பாடி வாலுக்கும் இடையில மீசோடர்ம் இருக்குது, பாடி கேவிட்டி இஸ் சீன். ஓகே, தென் with organ system grade of organization, well developed organ system வந்து என்ன ஆயிருக்கு? present ஆயிருக்கு. body is externally divided into segments called the metameris. அதனோட பாடியை வெளியில் பார்த்தீங்க அப்படின்னா metamerically segmented. their elongated body is metamerically segmented and the body surfaces is divided into segment. அப்படின்னா அந்த வார்ம்ஸோட வெளியில் பாடியில் கண்டமாக பிரிக்கப்பட்டிருக்கு. in Tamil it called as கண்ட அமைப்பை உடைய புழுக்கள் அப்படின்னு சொல்லலாம். then joined by ring like structures called the annuli. ஒரு செக்மெண்ட்டையும் இன்னொரு செக்மெண்ட்டையும் annuli அப்படின்ற ஃபார்மட் வந்து என்ன பண்ணுது? கனெக்ட் பண்ணுது. ரெண்டுக்கும் இடையில செப்டா அப்படின்ற டிவிஷன் இருக்குது. ஓகேங்களா? எஸ், இந்த ஃபைலம் அன்னலிடாக்கு வெரி குட் எக்ஸாம்பிள் எர்த்வாம். இந்த எர்த்வாமோட பாடியில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய செக்மெண்ட்ஸ் இருக்கும். அதனோட பாடி ஃபுல்லுமே அலைக் அப்படின்னா எல்லா செக்மெண்ட்ஸுமே ஒரே மாதிரியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு செக்மெண்ட்டுக்கும் இன்னொரு செக்மெண்ட்டுக்கும் இடையில செப்டாவும் ஆனுலையும் அந்த செக்மெண்ட்ஸை வந்து என்ன பண்ணும்? செப்பரேட் பண்ணும். ஓகேங்களா? தென் the body is covered by moist thin cuticle, ஈரப்பதம் நிறைந்த
தின்னுனா லேசான கியூட்டிக்கல் ஃபார்மட் வெளியில் கவர் பண்ணியிருக்கு. நம்ம எர்த்வாமை பார்த்துருப்போம். ஓகேங்களா? இட்ஸ் நாக்டர்னல் பீடியாசிட்டி. நைட் நேரங்கள்லையோ மழை பெய்யக்கூடிய நேரங்கள்லையோ வெளியில் வரும். பார்த்துருக்கீங்களா? அப்படியே வார்மியாக அப்படியே ஈரப்பதமாக இருக்கும். சரிங்களா? தென் அதான் மாய்ஸ்ட். தென் சீட்டே அண்ட் பேரபோடியா ஆர் த லோக்கோமோட்டரி ஆர்கன். அது ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு லோக்கோமோட் ஆகுறதுக்கு அதுக்கு சீட்டே இல்லைன்னா பேரபோடியா. சீட்டே அப்படின்னா எர்த்வாமில் இருக்குது. பேரபோடியா அப்படின்னா நீரிஸில் இருக்குது. நீரிஸ்ன்றது அக்வாட்டிக் ஃபார்மட். அதில் பேரபோடியா லோக்கோமோட்டரி ஆர்கனாக ப்ரெசென்ட் ஆகிருக்கு. சி த பிக்சர். இதுதான் நீரிஸ். இந்த நீரிஸோட சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய குட்டி 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 லெக்ஸ் மாதிரி இருக்குது. நம்ம மழை பெய்யக்கூடிய நேரங்களில் அட்டைப்பூச்சி, ட்ரெயின் பூச்சி அப்படின்லாம் சொல்லுவோம். பார்த்துருக்கீங்களா? இதுல எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சைடில் குட்டி 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 ஃபார்மட்டாக வரும் இல்லையா? அதை தான் அதே மாதிரியே இதுலேயும் வந்து என்ன பண்ணும், குட்டி குட்டி லெக்ஸ் மாதிரி வந்து என்ன ஆயிருக்கும், இந்த நீரிஸில் வந்து என்ன ஆயிருக்கும், ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா? தென் பாருங்கள், எஸ் இது வந்து என்ன சொன்னோம், நீரிஸில் வந்து பேரபோடியா லோக்கோமோட்டரி ஆர்கனாக இதுக்கு வந்து என்ன பண்ணுது, ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இந்த நீரிஸ் அப்படின்றது ஃபுல்லி அக்வாட்டிக். இந்த பேரபோடியா அது வாட்டர் பாடிஸில் ஸ்விம் பண்ணுறதுக்கு அதுக்கு வந்து என்ன பண்ணுது, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க, செக்ஸஸ் மே பி செப்பரேட்டட். சிலதில் செக்ஸஸ் வந்து செப்பரேட்டடாக இருக்கலாம். சிலதில் வந்து இப்போ எர்த்வாம் அப்படின்றது ஹெர்மோபோரைட்ஸ் படிச்சிருக்கோம். போத் த செக்ஸஸ் ஆர் ப்ரெசன்ஸ் இன் த சிங்கிள் பாடி. அப்படியும் இருக்கலாம். செக்ஸஸ் செப்பரேட்டடாகவும் இருக்கலாம், யுனைட்டடாகவும் இதில் வந்து என்ன இருக்கலாம், ப்ரெசென்ட் ஆகிருக்கலாம். ஓகேங்களா? தென் இதுக்கு வெரி குட் எக்ஸாம்பிள் நீரிஸ், எர்த்வாம் அண்டு லீச். இப்போ நீரிஸ் அப்படின்றது வாட்டர் பாடிஸில் இருக்கும் அப்படின்னு மிஸ் சொல்லியிருந்தேன். இதை வந்து நம்ம சாண்ட் வார்ம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். எர்த்வாம் அப்படின்னா அதனோட சயின்டிஃபிக் நேம் லாம்பிட்டோ மாருதி. தென் ஹிருடினியா, லீச் அப்படின்றது ஹிருடினியா கிரானுலோசா அப்படின்னு சொல்லுவாங்க, அதனுடைய சயின்டிஃபிக் நேம். இதில் முக்கியமாக என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த அன்னலிடாவோட லார்வல் ஃபார்மட்டை நம்ம ட்ராக்கோஃபோர் லார்வா அப்படின்னு சொல்லுவோம். என்ன லார்வான்னு சொல்லுவோம், ட்ராக்கோஃபோர் லார்வா. இதில் க்ளோஸ்டு டைப் ஆஃப் சர்க்குலேட்டரி சிஸ்டம் வந்து என்ன இருக்குது, ப்ரெசென்ட் ஆகிருக்கு. நம்மளை மாதிரி மூடிய வகை இரத்த ஓட்ட மண்டலம் இந்த அன்னலிடாவில் காணப்படுது. ஓகேங்களா? திருப்பியும் பாருங்கள், ஃபைலம் அன்னலிடா. ஃபைலம் அன்னலிடா அப்படின்னா செக்மெண்டட் வார்ம்ஸ், கண்ட அமைப்பை உடைய புழுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வார்ம்ஸ் தான் ஃபஸ்ட்டு செக்மெண்டேஷனை வந்து எக்ஸிபிட் பண்ணுது. இது பைலேட்ரல் சிமெட்ரிக்கல் ட்ரிப்ளோபிளாஸ்டிக் சீலோமேட் ஆர்கன் சிஸ்டம் இதெல்லாம் டெவலப் ஆகிருக்கு. இதனோட பாடி எல்லாமே மெட்டாமெரிக்கலி செக்மெண்டட் ஆகிருக்கு. இந்த ஒவ்வொரு செக்மெண்ட்டையும் பிரிக்க இடையில ஆனுலை ஆர் செப்டேஸ் வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இதனோட பாடியை கியூட்டிக்கல் கவர் பண்ணியிருக்கு. இதனுடைய லோக்கோமோட்டரி ஆர்கன் சீட்டே இல்லைன்னா பேரபோடியான்னு சொல்லலாம். பேரபோடியான்றது நீரிஸோட லோக்கோமோட்டரி ஆர்கன், சீட்டேன்றது எர்த்வாமோட லோக்கோமோட்டரி ஆர்கன். ஓகேங்களா? இந்த இதில் செக்ஸஸ் வந்து செப்பரேட்டடாகவும் இருக்கலாம், இல்லை யுனைட்டடாகவும் இருக்கலாம். இதனுடைய லார்வல் ஃபார்மட்டை நம்ம ட்ராக்கோஃபோர் லார்வா அப்படின்னு சொல்கிறோம். இதில் க்ளோஸ்டு டைப் ஆஃப் சர்க்குலேட்டரி சிஸ்டம் இருக்குது. இதுக்கு வெரி குட் எக்ஸாம்பிள் நீரிஸ், எர்த்வாம் அண்டு லீச். ஓகேங்களா? தென் இதுதான் லீச். ஓகேங்களா? அட்டை பூச்சின்னு சொல்லுவோம். இட் சக் த பிளட் ஃப்ரம் த ஹியூமன். நம்மளோட பாடியிலலாம் ஒட்டிக்கிட்டு அதுக்கு தேவையான பிளட்டை அப்படியே சக் பண்ணி எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட்டு ஃபைலம் ஆர்த்ரோபோடா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ஃபைலம் வந்து என்ன அப்படின்னா ஆர்த்ரோபோடா. ஓகேங்களா? இன் தமிழ் இட் கால்ட் அஸ் கணுக்காளிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அனிமல்ஸ் வித் ஜாயிண்டட் லெக்ஸ் அப்படின்னா கணு. இப்போ நம்ம எப்படி வந்து கரும்புக்கு நோடுன்னு சொல்லுவோம், அதே மாதிரி இதனோட பாடியில் ஹெட்டு, தொராக்ஸ், அப்டாமன் எல்லா இடங்கள்லையும் லெக்ஸ் வந்து என்ன ஆயிருக்கும், அட்டாச்சாக இருக்கும். ஆர்த்தோஸ் மீன்ஸ் ஜாயிண்டட், போடாஸ் மீன்ஸ் ஃபீட். திஸ் இஸ் த லார்ஜஸ்ட் ஃபைலம் ஆஃப் த கிங்டம் அனிமாலியா. இருக்கக்கூடிய ஃபைலம் ஆர்டர்ஸ்லேயே இது தான் அதிகமான ஸ்பீசிஸை வச்சுருக்கக்கூடிய ஃபைலம் ஆர்டர். ஏன், ஒய் அப்படின்னா இட் இன்க்ளூட்ஸ் த லார்ஜஸ்ட் கிளாஸ் கால் த என்னது இன்செக்டா. இதில் நிறைய கிளாஸஸ் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த கிளாஸ் தான் இன்செக்டா. ஓகேங்களா? இந்த இன்செக்டா அப்படின்றது பூச்சி இனம். உலகத்திலேயே அதிகமாக இருக்கக்கூடியது வந்து என்னது, மில்லியன் கணக்கான இன்செக்ட்ஸ் இருக்குது. அந்த கிளாஸ் வந்து இந்த ஃபைலம் ஆர்டரில் வருது. அதனால் இருக்கக்கூடிய ஃபைலம் ஆர்டர்லேயே லார்ஜஸ்ட் ஃபைலம் ஆர்டராக ஃபைலம் ஆர்த்ரோபோடாவை கன்சிடர் பண்ணுறாங்க. ஓகேங்களா? தென் பாருங்கள், ஃபைலம் ஆர்த்ரோபோடா. Arthropoda is the largest phylum of the animal kingdom. They are bilaterally symmetrical, triploplastic and coelomate. Already you know the meaning. Then the body is divisible into head, thorax and abdomen. இதனோட உடம்பை
தலை, மார்பு, வயிறு அப்படின்ற 3 பாகங்களாக என்ன பண்ணுறாங்க, பிரிக்கிறாங்க. ஈச் thoracic segment bears pair jointed legs. ஒவ்வொரு அந்த செக்மெண்ட்லேயும் ஒவ்வொரு thoracic செக்மெண்ட்லேயும் என்ன ஆகுது அப்படின்னா லெக்ஸ். இப்போ see the picture. இப்போ இதில் வந்து ஒவ்வொரு thoracic செக்மெண்ட்டில் இருந்தும் என்ன பண்ணுது அப்படின்னா பேர்டு லெக்ஸ் வந்து என்ன ஆகுது, ஆர்ஜினேட்டட் ஆகுது. அந்த மாதிரி see that இந்த பீட்டில்ஸ் பாருங்கள், இங்கே ஒரு பேர்டு லெக், இங்கே ஒரு பேர் லெக். இப்போ இது வந்து ஹெட்டு, இது தொராக்ஸு, இது அப்டாமென். ஒவ்வொரு இதில் இருந்தும் ஒரு பேர் ஆஃப் லெக்ஸ் வந்து என்ன ஆகுது, ஆர்ஜினேட்டட் ஆகுது. அதனால தான் இதை வந்து என்ன சொல்கிறாங்க, ஜாயிண்டட் லெக்ஸ், அதாவது கணுக்காலிகள், நிறைய லெக்ஸ் இருக்கக்கூடிய ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. தென் எக்ஸோஸ்கெலிட்டன் இஸ் மேடப் ஆஃப் கைட்டின். இதனுடைய வெளிப்புற ஃபார்மட் வந்து என்னது, கைட்டின் அப்படின்ற ஃபார்மட்னால மேடப் ஆஃப் ஆயிருக்கு. பாடி இஸ் கவர்டட் பை அ கைட்டீனியஸ் எக்ஸோஸ்கெலிட்டன் ஃபார் ப்ரொடக்ஷன் அண்ட் டு ப்ரிவென்ட் வாட்டர் லாஸ். இதனோட பாடியை வெளியே கைட்டின் அப்படின்ற பொருளாலான வெளிப்புற ஓடு வந்து என்ன பண்ணியிருக்கு, கவர் பண்ணியிருக்கு. அதனோட ரோல் என்னென்னா இதுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், அதிகமான அளவு வாட்டர் லாஸ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த கைட்டீனியஸ் லேயர் வந்து என்ன ஆயிருக்கு, இதனோட பாடியோட வெளியில் வந்து என்ன ஆயிருக்கு, இதை ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கு. தென் இந்த ஃபார்மட் பார்த்திங்கன்னா இது பீரியாடிக்கலாக இதை வந்து ஷெட்டப் பண்ணிடும். இட் இஸ் செட் ஆஃப் பீரியாடிக்கலி. அதாவது நம்ம இப்போ பாத்ரூம்லாம் பார்த்தோம்னா காக்ரோச் அதனோட அவுட்டர் ஃபார்மட்டை ஷெட் பண்ணியிருக்கோம், பார்த்துருக்கீங்களா. இப்போ பாம்பெல்லாம் சாட்டையை உருக்கி அப்படின்னு சொல்கிறாங்களே, அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட பீரியாடிக்கலாக இது அதனுடைய தோலை உரிக்கும். அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் மோல்ட்டிங் ஆர் எக்கிடைசிஸ். இதுக்கு வந்து ஒரு ஹார்மோன் வந்து என்ன பண்ணுது, உதவுது. அதனால் இந்த ப்ராசஸ்க்கு பேர் எக்கிடைசின் அப்படின்ற ஹார்மோன் உதவுறதுனால இது எக்கிடைசிஸ், மோல்ட்டிங் ஆர் எக்கிடைசிஸ் அப்படின்வாங்க. ஜுவான்லி ஹார்மோன் கூட சொல்லலாம். ஓகே. தென் exoskeleton is made up of chitin and it is set periodically as the animal grows. வளர வளர அது அதனுடைய தோலை வந்து பீரியாடிக்கலாக ஷெட் அப் பண்ணும். அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் மோல்ட்டிங். ஓகே. தென் த காஸ்டிங் ஆஃப் த ஆஃப் அண்ட் ரீக்ரோயிங் ஆஃப் த எக்ஸோஸ்கெலிட்டன் இஸ் கால் த மோல்ட்டிங். அது திருப்பியும் வந்து என்ன பண்ணிடும், செட்டப் பண்ண பிறகு அது திருப்பியும் வந்து என்ன பண்ணும், வளர ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. தோல் உரித்தல் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லலாம். ஓகே. இந்த பக்கத்தில் என்ன பார்த்துருக்கோம், ஃபைலம் ஆர்த்ரோபோடா அப்படின்னா ஜாயிண்டட் லெக்ஸ் இருக்கும். இருக்கிறதே லார்ஜஸ்ட் ஃபைலம். ஏன்னா இன்செக்டா அப்படின்ற கிளாஸ் இந்த ஃபைலமில் தான் வருது. இது பைலேட்ரல் ட்ரிப்ளோபிளாஸ்டிக் சீலோமேட். இதனோட பாடியை ஹெட், தொராக்ஸ், அப்டாமன் பிரிக்கிறோம். ஒவ்வொரு பார்ட்டில் இருந்து பேர் ஆஃப் லெக்ஸ் வந்து என்ன ஆகுது, ஆர்ஜினேட்டட் ஆகுது. ஜாயிண்டட் லெக்ஸ் இருக்கும். தென் அடுத்து இதனுடைய எக்ஸோஸ்கெலிட்டன் அப்படின்னா வெளியில், எக்ஸோனா அவுட்டர், ஓகேங்களா, எண்டோனா இன்னர், தெரியும் இல்லையா. எக்ஸோஸ்கெலிட்டன் வந்து கைட்டின்ற சப்ஸ்டன்ஸால் மேடப் ஆஃப் ஆயிருக்கு. பீரியாடிக்கலாக இது இதனுடைய ஸ்கெலிட்டனை வந்து என்ன பண்ணிடும், ரிமூவ் பண்ணிடும். அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் மோல்ட்டிங். ஓகே. தென் பாடி கேவிட்டி இஸ் ஃபில்டு வித் ஹீமோலிம்ப். அதனோட பாடி கேவிட்டிக்குள்ளே நமக்கு எப்படி பிளட்டு ஹீமோக்ளோபின் அப்படின்னு ஃபில்லப் ஆகிருக்குன்னு சொல்கிறோம்ல, அதே மாதிரி இதனோட பாடி கேவிட்டிக்குள்ளே ஹீமோலிம்ப் வந்து என்ன ஆயிருக்கும், ஃபில் ஆகிருக்கும். இந்த பிளட் டஸ் நாட் ஃப்ளோ இன் த பிளட் வெசல்ஸ் அண்ட் சர்க்குலேட் த்ரூ அவுட் த பாடி. இதுக்கு வந்து பிளட் வெசல்ஸ் கிடையாது. ஆனால் பிளட்டு வந்து இப்போ நமக்குலாம் ஆர்டரி வெயின்ஸ் இருக்குது. அதன் மூலமாக நம்மளோட பிளட்டு வந்து என்ன பண்ணுது, இந்த ஹெல்ப் ஆஃப் த ஹார்ட்டில் இருக்கக்கூடிய அந்த பிளட் வெசல்ஸ் மூலமாக நம்ம த்ரூ அவுட் பாடிக்கு வந்து என்ன ஆகுது, சர்க்குலேட் ஆகுது. இதில் அப்படி கிடையாது. இதுக்கு பிளட் வெசல்ஸ் கிடையாது. see that picture. இதனோட பாடியில் பார்த்தீங்கன்னா எந்த பிளட் வெசல்ஸும் கிடையாது. இதை வந்து ஓப்பன் டைப் ஆஃப் சர்க்குலேட்டரி சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். பிளட் ரிமைன்ஸ் ஃபில்டு இன் டிஷ்யூ ஸ்பேசஸ். எங்கெங்கே டிஷ்யூ ஸ்பேசஸ் இடைவெளி இருக்கோ அதில் அப்படியே ஃபில் ஆகிக்கிட்டே போகும். ஸோ டியூ டு த ஆப்சன்ஸ் ஆஃப் த பிளட் கேபிலரிஸ். இதில் பிளட் கேபிலரிஸ் கிடையாது, ஆர்டரிஸ், வெயின்ஸ்னு. இது எங்கெங்கே அந்த டிஷ்யூ ஸ்பேசஸ் இருக்கோ அந்த பள்ளங்களில் ரெம்பி 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 அடுத்த ஃபார்மட்டுக்கு அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்கும். இதைத்தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஓப்பன் டைப் ஆஃப் சர்க்குலேட்டரி சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். see that the blood does not flow into the blood vessels, ஏன்னா அதுக்கு blood vessels இல்லை, and circulate throughout the body. open circulatory system. ஆல்ரெடி மிஸ் ஓப்பன் டைப் ஆஃப் சர்க்குலேட்டரி சிஸ்டம்னா என்ன சொல்லியிருந்தேன்னா blood வந்து டிஷ்யூ ஸ்பேசஸில் ஃபில் ஆகிருக்கும். இதுக்கு blood vessels வந்து இல்லை. தென் ரெஸ்பிரேஷன் த்ரூ த பாடி சர்ஃபேசஸ். இது அதனுடைய தோள்கள் வழியாக வந்து என்ன பண்ணலாம், சுவாசிக்கலாம். தென் கில்ஸ் ஆர் ட்ரெக்கியா. அதனோட இப்போ நமக்கு தெரியும் ஃபிஷஸ்லாம் கில்ஸ் மூலமாக தான் என்ன பண்ணுது, ப்ரீத் பண்ணுது. இப்போ நம்மளோட ஃப்ராக்
ஃப்ராக் பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் பாடிஸில் இருக்கும்போது அதனோட மாய்ஸ்ட் ஸ்கின் மூலமாகவும், லேண்டில் இருக்கும்போது அதனோட லங்ஸ் மூலமாகவும் ப்ரீத் பண்ணுதுன்னு நமக்கு தெரியும். அதே மாதிரி இதனோட ரெஸ்பிரேஷன் டிஃப்ரெண்ட் ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ் மூலமாக நடக்குது. ஏன்னா இதில் நிறைய ஸ்பீசிஸ் இருக்குது இல்லையா, கில்ஸ் மூலமாகவோ இல்லை புக் கில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, புக் லங்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஆர்ட்ரெக்கியா, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ் இந்த ஃபைலம் ஆர்த்ரோபோடாவில் இருக்குது. இந்த ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ் வழியாக அது ப்ரீத் பண்ணுது. ஓகேங்களா. எக்ஸ்க்ரீஷன் அக்கர் பை, நமக்கு தெரியும் எக்ஸ்க்ரீஷன்னா ரிமூவல் ஆஃப் மெட்டபாலிக் ஆர் நைட்ரேஜினியஸ் வேஸ்ட் ப்ராடக்ட் ஃப்ரம் த பாடி இஸ் கால்ட் அஸ் த எக்ஸ்க்ரீஷன். ஆல்ரெடி பிளாட்டிஹெல்மின்தஸோட எக்ஸ்க்ரீட்டரி ஆர்கன் வந்து நம்ம வந்து ஃப்ளேம் செல்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேங்களா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இப்போ ஆஸ்கல் மின்தஸ் பார்க்கும்போது ரெனட் கிளான்ஸ் இஸ் த எக்ஸ்க்ரீட்டரி ஃபார்மட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி இந்த ஆர்த்ரோபோடாவில் மேல்ஃபிஜியன் டியூபியூல்ஸ் அப்படின்ற எக்ஸ்க்ரீட்டரி ஃபார்மட் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இதை கண்டுபிடிச்சி சொன்னவர் மார்ஜெல்லோ மால்பிஜி. அதனால் அவரை ஹானர் பண்ணுறதுக்காக இதுக்கு மேல்பிஜியன் டியூபியூல்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. சரிங்களா. தென் அடுத்து மேல்பிஜியன் டியூபியூல்ஸ் இருக்கலாம், ஆர் க்ரீன் கிளான்ஸ் இதனுடைய என்னது எக்ஸ்க்ரீட்டரி ஆர்கனாக இருக்கலாம். செக்ஸஸ் ஆர் செப்பரேட்டட், செக்ஸுவல் டைமார்ஃபிசம் இருக்குது, மேல் அண்ட் ஃபீமேல்ன்ற செப்பரேஷன் இருக்குது. இதுக்கு எக்ஸாம்பிள் ப்ரான், கிராப், காக்ரோச், மில்லிபீட், சென்டிபீட், ஸ்பைடர், ஸ்கார்பியன், இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். ஓகேங்களா. தென் இதில் நமக்கு எக்கனாமிக்கலாக இம்பார்ட்டண்ட்டாக யூஸ்ஃபுல் ஆகக்கூடிய ஹனிபீஸ், ஏபிஸ் இண்டிகா அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம், சில்க் வார்ம், பாம்பிக்ஸ் மோரி, தென் லாசிஃபெரா லேக்கா, லாக் இன்செக்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய நமக்கு பெனிஃபிட்டான ஸ்பீசிஸும் இந்த ஃபைலம் ஆர்டரில் இருக்குது. ஸோ இருக்கக்கூடியதிலே லார்ஜஸ்ட் ஃபைலம் ஆர்டர் ஃபைலம் ஆர்த்ரோபோடா. ஓகே. தென் நெக்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்கக்கூடியது ஃபைலம் மொலஸ்கா. ஓகே. ஃபைலம் மொலஸ்கா அப்படின்னாலே சாஃப்டட் பாடி. அதனோட பாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சாஃப்டாக மென்மையானதாக இருக்கும். இன் தமிழில் இதை மெல் உடலிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் அனிமல் ஃபைலம். ஃபஸ்ட்டு லார்ஜஸ்ட் அனிமல் ஃபைலம்னா ஆர்த்ரோபோடான்னு சொல்கிறோம். செகண்ட் லார்ஜஸ்ட் அப்படின்னு சொன்னால் நம்ம மொலஸ்காவை சொல்லலாம். ஓகேங்களா. தென் மொலஸ்கா வந்து எப்படி அப்படின்னா அது டெரஸ்ட்ரியலாகவும் இருக்கலாம், அக்வாட்டிக், மேக்ஸிமம் மெரைன்லேயும் இருக்கலாம், இல்லைன்னா ஃப்ரெஷ் வாட்டர்லேயும் இருக்கலாம். ஓகேங்களா. தென் பாருங்கள் நிறைய ஸ்பீசிஸ் இருக்குது. ஓகே. ஸ்குவிட், ஆயிஸ்டர், நம்ம அந்த வீட்டிலலாம் இந்த சிப்பிகள்லாம் நிறைய இந்த தோரணங்கள் மாதிரி கட்டி விட்டுருப்பாங்களே, அதான் ஆயிஸ்டர்ஸு. தென் பாருங்கள் ஆக்டோபஸ், நமக்கு வெல் ஃபெமிலியர் ஆக்டோபஸ். இதெல்லாம் நம்ம மணல்லாம் பார்த்தா இந்த சங்கு மாதிரி இருக்கும், இது எல்லாமே இந்த ஸ்லக்கு, கட்டல் ஃபிஷ், ஸ்னைல், இது எல்லாமே ஃபைலா மொலஸ்காவுக்கு வெரி குட் எக்ஸாம்பிள். See that? They are diversified group of animals living in marine, freshwater and terrestrial habitats. எல்லா நன்னீர், கடல் நீர் அண்டு டெரஸ்ட்ரியல்லையும் நிலங்கள்லையும் வாழக்கூடிய தன்மை உடையது. பாடி இஸ் பைலாட்ரலி சிமெட்ரிக்கல், சாஃப்ட் அண்ட் வித்தவுட் செக்மெண்டேஷன். இதனோட பாடியில் இப்போ நம்ம அனலிடாவில் பார்க்கும்போது செக்மெண்டட் வார்ம்ஸ்ன்னு பார்த்தோம். இதனோட பாடியில் செக்மெண்டேஷன் கிடையாது. இட் இஸ் டிவைடட் இன்டு ஹெட், மஸ்குலார் ஃபுட் அண்டு விசரல் மாஸ். இதனோட பாடியை தலை, தென் பாதம் அண்டு விசரல் மாஸ் அப்படின்னா பிரிக்க முடியாத கொத்து, அப்படியே ஜென்ரலாக அப்படியே ஜெல்லின் குளக்குலான்னு இருக்கும், அந்த மாதிரி இருக்கக்கூடியதை தான் விசரல் மாஸ் அப்படின்றாங்க. ஸோ இதனோட பாடியை ஹெட், மஸ்குலார் ஃபுட், தசைகளால் ஆன பாதங்கள், அண்டு விசரல் மாஸ் அப்படின்னு 3 ஃபார்மெட்டாக பிரிக்கிறோம். எப்படி நம்ம ஆர்த்ரோபோடாவை ஹெட்டு, தொராக்ஸ், அப்டாமன் பிரித்தோம், அதே மாதிரி இங்கே ஹெட்டு, மஸ்குலார் ஃபுட் அண்ட் விசரல் மாஸ். இந்த ஃபுட் ஹெல்ப்ஸ் இன் த லோகமோஷன். அதனோட மஸ்குலார் ஃபுட் அதனோட லோகமோஷனுக்கு உதவுது. தென் இந்த entire body is covered with fold of thin skin called the mantle. இதனோட பாடியை ஃபுல்லாக மேண்டில் அப்படின்ற கேவிட்டி ஆர் ஓடு வந்து என்ன பண்ணியிருக்கு, கவர் பண்ணியிருக்கு. ஓகேங்களா. விச் செக்ரீட் அவுட்டர் ஹார்ட் கால்கேரியஸ் ஷெல். இந்த மேண்டில் தான் அதனோட வெளியில் வந்து கால்கேரியஸ் செல் அப்படின்னா கால்சியத்தால் ஆன ஒரு ஓடை வந்து என்ன பண்ணுது, செக்ரீட் பண்ணுது. இந்த ஸ்பேஸ் பிட்வீன் த விசரல் மாஸ் அண்ட் த மேண்டில் இஸ் கால்டு என்ன அப்படின்னா பேலியம். அதாவது இதனோட விசரல் மாஸ் அப்படின்ற அந்த உடல் பகுதிக்கும் அந்த மேண்டில்ன்ற வெளி ஓடுக்கும் இடையில வந்து என்ன பண்ணுது, ஒரு கேப் இருக்குது. அதுக்கு பேர் வந்து என்னது, பேலியம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் ஃபெதர் லைக் கில்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்கு, இதனோட ரெஸ்பிரேஷனுக்கு உதவுது. அதுக்கு பேர் சினிடியா அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. பாருங்கள் இந்த என்டையர் பாடியை வந்து ஒரு தின் ஸ்கின் ஃபோல்ட் மேண்டில் வந்து என்ன பண்ணியிருக்கு, கவர் பண்ணியிருக்கு.
which secrete outer hard calcareous cell. கால்சியத்தாலான ஓடு அதனோட பாடியை ஷெல் அந்த ஓடு அதை வந்து என்ன பண்ணுது ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கு. ரெஸ்பிரேஷன் இஸ் த்ரூ த கில்ஸ். இதனுடைய சுவாசித்தல் அப்படின்றது கில்ஸ் சிமிகியா அதன் மூலமாக வந்து என்ன பண்ணுது நடக்குது. ஆர் சம் ஸ்பீசிஸில் லங்ஸ் மூலமாகவும் நடக்கலாம், இல்லை போத் ஃபார்மெட்லேயும் இதனுடைய ரெஸ்பிரேஷன் வந்து என்ன பண்ணலாம் அக்கர் ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. செக்ஸஸ் ஆர் செப்பரேட்டட் வித் லார்வல் ஸ்டேஜஸ். இதில் வந்து செக்ஸஸ் வந்து செப்பரேட்டடாக இருக்குது. இதனுடைய லார்வல் ஸ்டேஜுக்கு பேர் என்ன அப்படின்னா வெலிஜர் லார்வா. வெலிஜர் லார்வா அதுதான் ஃபைலம் மொலஸ்காவோட லார்வல் ஃபார்மட் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. கார்டன், ஸ்னைல் அண்டு ஆக்டோபஸ் ஆர் த வெரி குட் எக்ஸாம்பிள் ஆஃப் ஃபைலம் மொலஸ்கா. இதில் பைலா அப்படின்றது ஆப்பிள் ஸ்னைல் அப்படின்னு சொல்லுவாங்க. லாலிகோ, ஸ்குவிட்டு, பியல் ஆயிஸ்டர், முத்துச்சிப்பி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது எல்லாமே இந்த வேல்யூபிள் பியல்ஸ் கிடைக்குது இல்லையா, பின்கேட்டா ஃபியூகேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்டோபஸ் த டெவில் ஃபிஷ், இது எல்லாமே இந்த ஃபைலம் மொலஸ்காவில் வருது. இப்போ ஃபைலம் மொலஸ்கா அப்படின்னாலே ஒரு 3 இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னா சாஃப்டட் பாடி சொல்லலாம். தென் இதனோட பாடியில் ஹெட், மஸ்குலார் ஃபுட் அண்ட் விசரல் மாஸ் இருக்குது. இதை கால்சேரியஸ் செல் கவர் பண்ணியிருக்கு, அதுக்கு பேர் மேண்டில் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து என்னது சினிடியா ஆர் கில்ஸ் மூலமாக என்ன பண்ணுது, சர்டைன் ஸ்பீசிஸ் வந்து லங்ஸ் மூலமாக கூட இது வந்து என்ன பண்ணலாம் ரெஸ்பயர் பண்ணுதுன்னு சொல்லலாம். இதனுடைய லார்வல் ஃபார்மட்டுக்கு பேர் வெலிஜர் லார்வா. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம வந்து இந்த கிளாஸில் என்னென்ன ஃபைலம் ஆர்டர்ஸ் பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஃபைலம் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்ம என்ன ஃபைலம் ஆர்டர் பார்த்தோம், ஃபைலம் ஆஸ்கல்மின்தஸ் ரவுண்ட் வார்ம். அது வந்து ஹியூமன் பீயிங்ஸ்க்கு எலிஃபென்டையாசிஸ், அஸ்காரிசிஸ் அப்படின்ற டிசீசஸை காஸ் பண்ணுதுன்னு சொல்லி பார்த்தோம். அடுத்து ஃபைலம் அன்னலிடா, எர்த்வார்ம், லீச், நீரிஸ் இதெல்லாம் எக்ஸாம்பிளாக பார்த்தோம். இதெல்லாம் செக்மெண்டட் வார்ம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்து ஃபைலம் ஆர்த்ரோபோடா பார்த்தோம். இதுதான் இருக்கக்கூடிய அனிமல் கிங்டத்திலே லார்ஜஸ்ட் ஃபைலம் ஆர்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்து ஃபைனலி ஃபைலம் மொலஸ்கா பார்த்துருக்கோம். ஓகேங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.